செய்ய போகிற ரெசிபி சோள பணியாரம். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். சோளம் 1 கப், நான் 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, ஒரு இனுங்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சோளத்தை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதே போல் வீட்டில் நம்ம சுடுற இட்லி தோசைக்கு சுடுற மாவு 2 கரண்டி போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி வச்சிருக்கிறேன். இதையும் இதோட மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோளம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது நீங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க பனியாரத்தில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவை ஊற்றிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். பனியாரம் 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இங்க பாருங்க, வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.